நம்ம பெண்களுக்கு அதிகாரமளித்தல் டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சமூக ரீதியாக எப்படி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க. இதில் வந்து பெண்களின் கல்விக்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தேசிய கல்விக் கொள்கைகள். இது 1968 ஒரு கல்விக் கொள்கை இருக்கும். 1986 ஒரு கல்விக் கொள்கை இருக்கும். அந்த 2 கல்விக் கொள்கையில் என்ன மேஜராக சமமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து தெளிவாக வந்து இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பின்னாடி வர்ற கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலின வேறுபாடுகள் களைவதற்கு வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த 2 ஸ்கீம்லேயும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கல்வியின் மூலமாக வந்து பெண்களை வந்து பாலின ஒடுக்குமுறையிலேருந்து விடுவிச்சு அவங்களுக்கு அதிகாரமளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலை வந்து இந்த கல்விக் கொள்கைகள் இந்த 2 கல்விக் கொள்கைகளும் வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2020 தேசிய கல்விக் கொள்கையிலும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம 2வது பார்க்குறது வந்து பாலிகா சம்ருதி யோஜனா. இது வந்து 1997 கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக என்னென்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த அந்த பெண் குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு இன்சென்டிவ் அந்த ஊக்கத்தொகை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3வது நம்ம பார்க்க போகிறது மகிழா சமக்கியா திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 1989 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. இது எதன்படி கொண்டு வந்தாங்கன்னா, 1986 ஒரு கல்விக் கொள்கையின் நோக்கங்களை அடையறதுக்காக இது தொடங்கப்பட்டிருக்குது. அந்த 1986 ஒரு கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்விக் கொள்கையோட நோக்கங்களை வந்து நம்ம அடையணும், அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த மகிழா சமக்கியா திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 11 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்ட வந்துட்டு இருக்குது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா, இந்த ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கர்நாடகா இங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து சர்வ சிக்ஷா அபியான். இது வந்து பார்த்திங்கன்னா 2001 கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை வழங்குறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. இப்போ பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சேர்க்கப்படுறதும் தொடர்ந்து கல்வி கற்கணும், இதெல்லாம் வந்து உறுதி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பெண் ஆசிரியர் நியமனம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து தனி கழிப்பறைகள் கட்டுறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான் SSA திட்டத்தின் கீழே வந்து செயல்படுகிறது. 5வது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க மட்டத்தில் வந்து பெண்கள் கல்விக்காக தேசிய திட்டம். இது வந்து 2003 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் அட் எலிமெண்ட்ரி லெவல், சரிங்களா. இது 2003 கொண்டு வந்திருக்காங்க. பின்தங்கிய கிராம பகுதியெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிக்கும் நோக்கில் தான் இது தொடங்கியிருக்காங்க. இது வந்து 1ஆம் வகுப்பு 1 வயசுலேருந்து 8 வயசு வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறது. ஏஜ்னு கொடுத்துருக்கேன். அது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு, சரிங்களா. 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறது தான் முக்கியமான நோக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அந்த இடைநிற்றல் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து ஸ்கூல் விட்டு நின்றுருப்பாங்க, அந்த குழந்தைகளை வந்து அடையாளம் காணுதல், அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து சமூக குழுக்களை ஈடுபடுத்தி சமூக குழுக்கள்னால் வாலண்டரிஸோ அதாவது சமூக குழுக்களை வந்து ஈடுபடுத்தி நம்ம குழந்தைகளை சேர்க்கறது, அந்த அவங்க ஸ்கூலுக்கு வர்றது, அந்த கற்க வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் கண்காணிக்கிறது, இந்த பணிகள்லாம் இது மேற்கொண்டுட்டு வராங்க. கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா பாலின இடைவெளியை குறைக்கிறது, பெண் கல்வியின் தரத்தை மேம்படுத்துறது போன்றவருக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வராங்க. அந்த 1லிருந்து 8 ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புன்னு மாற்றிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 6வது ஸ்கீமு, முக்கியமான ஸ்கீமு கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. இது வந்து 2004 ஜூலை மாதம் இது வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி செல்லாமல் அந்த இடைநின்ற அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டு உறைவிட பள்ளிகள் மூலம் இவங்க கல்வி அளிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து 18 ஏஜ் வரைக்கும், சரிங்களா, பெண்களுக்கு. இந்த திட்டம் வந்து தேசிய சராசரி இருக்குது பார்த்திங்கன்னா, தேசிய சராசரியை விட வந்து குறைவாக உள்ள கிராம பெண்கள் எழுத்தறிவுள்ள பகுதியில் தான் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் பின்தங்கிய பகுதி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா எடுத்துங்க, கல்வியில் பின்தங்கிய பகுதியாக இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்கூல் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்துங்க. 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு வந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளியாவது தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா SC ST OBC இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்புறம் இந்த சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து 75% ரிசர்வேஷன் தராங்க, இடஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்காங்க. மீதமுள்ள அந்த 25% எதுக்குன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, குடும்பங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2007 ஏப்ரல்
முதல் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே செயல்படுகிறது. இது வந்து தற்போது வந்து நாடு முழுவதும் வந்து 5000க்கும் மேற்பட்ட வந்து கஸ்தூரிய காந்தி பாலிகா வித்யாலயா வந்து உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 7வது ஸ்கீமு, பெண்களுக்கு இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம். அதான் நேஷனல் ஸ்கீம் ஃபார் இன்சென்டிவ் டு கேர்ள் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 2008 மே மாதம் தொடங்கியிருப்பாங்க. மேல்நிலைப் பள்ளி இருக்குது பார்த்திங்களா, மேல்நிலைப் பள்ளியில் வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். மேல்நிலைப் பள்ளியில் வந்து கல்வி இடைநிற்றலை தடுக்கணும். 18 வயது வரை பெண் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் தக்க வைக்கிறது, சரிங்களா, அப்போ பாதுகாப்பு கொடுக்கறது. இது வந்து ஒரு மத்திய அரசு திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய நிதியுதவியை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிதியுதவி அளிக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இதோடைய பயனாளிகள் யாருன்னா, நல்லா பார்த்துங்க, 8th வந்து சரிங்களா, 8th வந்து தேர்ச்சி பெற்று 9ஆம் வகுப்பு சேரும் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் ஒன்று. 2வது வந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 9ஆம் வகுப்பில் சேரும் அனைத்து பெண் குழந்தைகளும் அந்த கஸ்தூரிபா கஸ்தூரி காந்தி பாலிகா வித்யாலயாவில் படித்தவங்க 8th தேர்ச்சி அடைஞ்சு எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கீமில் ஓகே. இதே வந்து கஸ்தூரிபா இந்த ஸ்கூலில் படிக்காதவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இது வந்து பயனாளிகளாக இருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து தகுதியான பெண் குழந்தையோட பெயரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3000 ரூபா, சரிங்களா, 3000 ரூபா நிலையான வைப்பு தொகையாக செலுத்திடுறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயது நிறைவடையும் போது நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வட்டியோடு வந்து வழங்கிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு வழங்கணும்னா. தற்போது வந்து இந்த திட்டம் வந்து தேசிய ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிம்பாங்க, அதோட இணைச்சிருக்காங்க. நம்ம 8வது வந்து பார்த்தீங்கன்னா சக்சார் பாரத் மிஷன். இது வந்து 2009 தொடங்கியிருக்காங்க. இது 2009 தொடங்கியிருக்காங்க. 2001 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பெண்களோட எழுத்தறிவு 50% குறைவாக இருந்த மாவட்டங்களில் தான் தொடங்கியிருக்காங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி, சிறுபான்மையர், வாய்ப்பு மறுக்கப்பட்டோருக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வர்றாங்க. இந்த இதில் பஞ்சாயத்து அளவில் வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து ஒரு கல்வி மையங்களும் அமைக்கப்பட்டு கல்வி அளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம 9வது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக வந்து பின்னாடி வர்ற கிளாஸில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓவர்லைன் மட்டும் இது மட்டும் பார்த்துக்குவோம். 2015 ஜனவரி 22 கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கமே என்னென்னா, பெண் குழந்தைகளின் கல்வியை வந்து அதிகரிக்கணும், பெண் சிசு கொலையை தடுக்கணும், குழந்தைகள் பாலின விகிதத்தை அதிகரிக்கிறது. இதோட அம்சம் என்னென்னா, இந்த திட்டம் வந்து குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து பெண் குழந்தைகள் வந்து கல்வி மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தோட வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டிற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 40 லட்சம் ரூபா வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம அடுத்து 10வது வந்து பார்த்திங்கன்னா உடான் திட்டம். இது வந்து 2014, சரிங்களா, 2014 கொண்டு வந்திருக்காங்க. பின்தங்கிய பெண்கள் அறிவியல் மற்றும் கணிதத்தில் வந்து உயர்கல்வி பெற ஊக்குவிக்கும் திட்டம் இது, சரிங்களா, அறிவியலும் கணிதத்திலையும் உயர்கல்வி பெறக்கு. இதோடைய அம்சம் என்னென்னா, இந்த திட்டம் வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி, சரிங்க, வழிகாட்டுதலின் கீழே வந்து சிபிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, சிபிஎஸ்சியால் தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம், உடான் திட்டம். இது வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறவங்களும் 12ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பயிலும் பெண் குழந்தைகள் வந்து பொருளியல் இருக்குது பார்த்தீங்களா, பொறியியல் நுழைவுத் தேர்வை வந்து எதிர்கொள்கிறதுக்காக இது கொண்டு வந்த ஸ்கீம் தான். அந்த பொறியியல் துறைகளில் வந்து பெண்களின் பங்கேற்பை அதிகரிப்பது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. நம்ம 11வது ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியின் ஒற்றை பெண் குழந்தை உதவி தொகை திட்டம், சரிங்களா. அதே பாருங்கள், சிபிஎஸ்சி மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு. இது வந்து 2016 தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். இதோடைய அம்சம் என்னென்னா, இந்த திட்டத்தில் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒற்றை பெண் குழந்தை இதில் தகுதியானவராக இருக்காங்க. குடும்பத்தில் வந்து ஒரே குழந்தையாக இருந்து கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு தான் இந்த உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இது 500 ரூபா தந்துட்டுருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுவாங்க, சரிங்களா. 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 24 மாதங்களுக்கு தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் வந்து 60% இவங்க வந்து 60% அதற்கு மேலே மதிப்பெண் பெற்றுள்ள மாணவிகளுக்கு தான் இது தகுதியானவங்க. அதுவும் வந்து ஒரு கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து கல்வி கட்டணம் வந்து 1500 ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த 500 ரூபா தருவாங்க. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்பீடாக போனால் நீங்கள் வந்து வீடியோவை கொஞ்சம் நிப்பாட்டு பாருங்கள், ஏன்னா நம்ம குயிக்காக முடிக்கணும். கடைசி ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா
பிரகதி இலவச பெண் கல்வி திட்டம். இது வந்து 2014-15 தொடங்கினாங்க. இதோடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது, தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்களிப்பை வந்து அதிகரிக்கிறது. இதோடைய அம்சம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த திட்டம் வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலால் செயல்படுத்தப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க ஏஐசிடிஇ. பொறியியல் படிப்புகளில் வந்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஏஐசிடிஇ சார்பில் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கிட்டு வர்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு வந்து 50,000 வீதம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. குடும்பத்தில் வந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த உதவித்தொகை பெற தகுதி உடையவர்களாக இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் சுகாதாரம் சார்ந்த அரசின் திட்டங்களை தெளிவாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.